எனக்கு 2 சம்சாரங்க. இளைய சம்சாரி 2 மக 1 மகன். மூத்த வடியாளுக்கு 1 மக 1 மகன். நான் சின்ன வயசில் ரொம்ப ரவுடிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் பையன் என்னையவே மூத்த வடியா பையன் குத்திட்டான். வேணா செய்தவன் ரவுடிஸ் பண்ணவன நல்லவன் ரவுடிஸை அறுப்பான். ஆனால் என் பையனை என்ன குத்திட்டாங்க. என் பிள்ளைகளை நான் திருத்தி வளர்த்துருக்கேன். இளையவுடைய மகன் அவனும் என்ன மாதிரி ரவுடிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனையும் திருத்தி மனுஷனா நான் வாழ வச்சிருக்கேன். என்ன திருத்தினது மூத்தோடியா பையன். அவன் தான் என்னை திருத்தி மனுஷனா இப்போ ரவுடிஸை விட்டுட்டேங்க. இப்போ நான் மனுஷனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. என் மூத்த சம்சாரம் புற்றுநோயால் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ என் பசங்களுக்கு நல்லது பண்ணுங்கம்மா, நல்லது செய்யுங்க, நல்ல கொள்கையோடு வாழணும். என்னுடைய ரவுடிஸ்தானே என்னோட போகட்டும். இனிமே பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் யாருமே ரவுடிஸ் பண்ணக்கூடாது. கெட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நல்லவர்கள் ஒரு 4 பேர் நமக்காக இருப்பாங்க. அவங்களோடு ஒன்றி போய் நல்ல கொள்கையோடு நியாயமாக வாழக்கூடியவங்க 4 பேர் 2 பேர் இருந்தால் கூட போதுங்கம்மா. அவங்களோட வாழுங்க. ஏன் ரவுடிஸ்தனம் சின்ன வயசில் பண்ணினேன், அது என்னோட போகட்டும். ஏன் மூத்தோடைய பையன் குத்துனா ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி 1 வருஷம் ஆகுதுங்க. என் பிள்ளைகளை நல்லா ஒழுங்கா வளர்த்துருக்கேன். எனக்குள்ள நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுங்க. எனக்குள் ஒருவனா என் மனச்சாட்சிக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதுங்க.